ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூடியூப் ஸ்டூடியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது யாருக்கான வீடியோன்னா, யாரெல்லாம் புதுசாக யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கீங்களோ இல்லை தொடங்கலான்னு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க இது. ஸோ முதல்ல யூடியூப் studio.youtube.com போடுங்க. இது போட்ட உடனே இந்த மாதிரி வரும். ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய மெயில் வந்து லாகின் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குது. இல்லைனா இதை லாகின் பண்ணும்போது உங்களுக்கு மெயில் ஐடி லாகின் கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டுருக்கேன் மெயில் ஐடி. கிளிக் பண்ண உடனே மெயின் பேஜுக்கு போயிடுங்க. கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க யூடியூப் ஸ்டுடியோவோட டேஷ்போர்டு. ஸோ டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குன்னா, ரீசெண்டாக என்னென்னலாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே காமிக்கும். ஸோ டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் இருக்குன்னு காமிக்கும். இந்த மாதிரி இந்த நியூஸு ஏதாவது ரிலேட்டட் டு யூடியூப்பு அதெல்லாம் இந்த இடத்துல காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிரியேட்டிவ்னு இருக்கு பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் இல்லைனா லைவ் போகிறதுக்கும் இல்லைனா போஸ்ட் போடுறதுக்கும் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் டேஷ்போர்டில் இருக்குது. அடுத்தது கண்டென்ட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் கண்டென்ட் போட்டிருக்கீங்களோ அதெல்லாமே இந்த இடத்துல வந்துடுங்க. ஸோ டோட்டலாக நான் போட்ட மொத்த வீடியோஸ் இந்த இடத்துல காமிச்சிடும். அதே மாதிரி ஷார்ட்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை இந்த இடத்துல காமிச்சிடும். அதே மாதிரி ஏதாவது லைவ் போயிருந்தீங்கன்னா அது இந்த இடத்துல காமிச்சிடும். அதே மாதிரி ஏதாவது போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாம் சேனல் கண்டென்ட்டில் இருக்கும். அடுத்தது வந்து அனலிட்டிக்ஸ். ஸோ இதில் என்னென்ன வரும்னா, ஸோ லாஸ்ட் 28 டேஸில் எத்தனை பேர் என்னோடய வீடியோ பார்த்துருக்காங்க, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸு, எத்தனை சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க, இது எல்லாமே இந்த இடத்துல காமிச்சிருங்க. ஸோ நான் ரீசெண்டாக யூடியூப் சேனல் தொடங்குறதுனால ஸோ எனக்கு கம்மியாக தான் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் தொடங்கி ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு நிறைய இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த கண்டென்ட் சேனல் அனலிட்டிக்ஸில் வந்துடும். இது ஓவர்வியூ. அடுத்தது கண்டென்ட்டு. கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட வியூவர்ஸு யாரெல்லாம் புதுசாக வியூவர்ஸ் வந்திருக்காங்களோ அது இந்த இடத்துல காமிக்கும். இது ரிட்டர்னிங் வியூவர்ஸ், அதாவது ஆல்ரெடி பார்த்தவங்க மறுபடியும் வந்து உங்கள் வீடியோஸ் பார்த்தாங்கன்னா இந்த இடத்துல வரும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ்ட் 28 டேஸில் யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல காமிக்கும். இது எல்லாமே லாஸ்ட் 28 டேஸ்க்கான கண்டென்ட்டாக காமிக்கும். அதே மாதிரி இல்லை மொத்தமாக வேணும், இல்லை ஒரு லாஸ்ட் 365 டேஸுக்கான டேட்டா வேணும்னா இது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மொத்த டேட்டாவும் இந்த இடத்துல காமிச்சிருங்க. ஸோ நான் ரீசெண்டாக தொடங்கினால நான் ஒரு 28 டேஸ் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆடியன்ஸு. ஸோ எந்தெந்த டேட்டில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த சொன்ன பார்த்தீங்களா, யாரெல்லாம் ரிட்டன் வந்து பார்த்துருக்காங்கன்ட்டு, எனக்கு 2 பேர் வந்து ரிட்டன் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி யூனிக் வியூவர்ஸு, அதாவது புதிய வியூவர்ஸு 283 பேர் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் 1 மந்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லை 2 சப்ஸ்கிரைபர் வர்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா ஸோ கண்டிப்பாக நான் அவங்களுக்கு உண்மையாக இருப்பேங்க. ஸோ அந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டில் எதெல்லாம் வரும்னா, ஸோ நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோவெல்லாம் அந்த ஸ்டுடியோ இருக்குது பார்த்தீங்களா, யூடியூப் ஸ்டுடியோ, இதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸ் யாரெல்லாம் போடுறாங்களோ, யாரெல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோ ஸோ அவங்களோட வீடியோஸ் எல்லாம் இந்த இடத்துல காமிச்சிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட ஓன் கிரியேஷனில் பண்ணலாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் இருக்கும். அடுத்தது வந்து கம்யூனிட்டி. இது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ உங்கள் வீடியோஸ்க்கு அதெல்லாம் இந்த இடத்துல வந்துடும். பார்த்தீங்களா, எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அடுத்தது வந்து சப்டைட்டில்ஸு.
ஸோ சப்டைட்டில்ஸ் பேசிக்கா நான் எந்த வீடியோஸும் சப்டைட்டில்ஸ் அப்லோட் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் அப்லோட் பண்ணணும்னா, அதாவது ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோக்கு சப்டைட்டில்ஸ் அப்லோட் பண்ணணும்னா, ஜஸ்ட் அந்த வீடியோவ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்களா, எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணி உங்களோட சப்டைட்டில்ஸ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது காப்பிரைட். ஸோ இன்னும் நம்ப சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆவல. ஏதாவது இஷ்யூ வந்தா இந்த இடத்துல காமிச்சிரும். அடுத்தது ஏர்னுங்க. இந்த ஏர்ன்ல ஸோ உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆயிருச்சுன்னா, அதாவது காசு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் பார்த்ததுக்கு எவ்வளோ அமௌண்ட், இந்த மாரி எல்லா டீட்டெயிலும் வந்துருங்க. ஸோ இப்போதைக்கு என் சேனல் மானிட்டைசேஷன் ஆவல. அதனால எந்த டீட்டெயிலும் இந்த இடத்துல காமிக்கல. ஸோ பேசிக்காவே உங்களுக்கு உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆகணும்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸு ப்ளஸ் 4000 வியூ ஹவர்ஸ் இருந்தா போதுங்க. உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து கஸ்டமைசேஷன். அதாவது உங்களுடைய சேனல் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட இமேஜ் ஏதாவது பேக்ரவுண்ட் பேனரை வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களோட சேனலோட லோகோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லை உங்களோட சேனல் நேமு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் வருங்க. உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா இந்த இடத்துல பேசிக்காக பண்ணிக்கலாம். அடுத்தது ஆடியோ லைப்ரரி. பேசிக்காகவே உங்களுக்கு எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதுக்கு ஏதாவது மியூசிக் பேக்ரவுண்டில் போடணுன்னா இந்த இடத்துல லிஸ்ட்டாக வருங்க. இது யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ மியூசிக் தாங்க. எந்த அமௌண்ட்டும் கட் பண்ண மாட்டாங்க இதுக்காக. ஸோ இதுக்காக எந்த ராயல்ட்டியும் கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ரீ மியூசிக் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மெயினுங்க, இதுதான் மெயினு செட்டிங்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு டாலரில் காமிக்கும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் யூனிட் வந்து கரன்சி வந்து யூஎஸ்டி யூஎஸ் டாலர்னு வந்துருக்கு. அடுத்தது சேனல். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா சேம் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அது கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீபோர்ட்ஸுங்க. இந்த கீபோர்ட்ஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்கள் வீடியோஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட்ஸு, ஸ்மார்ட் ஃபோனு, டிப்ஸு, ட்ரிக்ஸு இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இன்கேஸ் நான் ஒரு வீடியோ போடும்போது யாராவது ஸ்மார்ட் ஃபோனுன்னு சர்ச் பண்ணாங்கன்னா ஸோ என்னோட வீடியோ வந்து டாப்பில் வந்து நிற்குங்க அவங்க சர்ச் பண்ணும்போது. அதுக்காக தான் இந்த கீபோர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறது. ஸோ இந்த கீபோர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பை டிஃபால்ட் ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் போட போகிறீங்களோ அந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு இந்த கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அட்வான்ஸ் செட்டிங்ஸு. ஸோ நீங்கள் யாருக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறீங்கன்ட்டு இந்த இடத்துல தான் மென்ஷன் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் நான் கிட்ஸுக்காக வீடியோஸ் கிரியேட் பண்ணுறேன், இல்லைனா கிட்ஸ்க்கு கிரியேட் பண்ணுறேன். எல்லாரும் காமன் ஆடியன்ஸுக்கும் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறீங்களா அதை என்னன்ட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாகவே எல்லா காமன் ஆடியன்ஸுக்கும் பார்க்குற மாதிரி தான் இந்த சேனல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டிங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இங்கே அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இது ரெண்டுமே இது எலிஜிபிள் ஆகியிருந்தாலும் உங்கள் வீடியோ வந்து மானிட்டைசேஷன் ஆகாது. எதனாலன்னா இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்களா உங்கள் வேலிட் ஐடியும் வீடியோ வெரிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டு வர ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். நான் இன்னும் எனேபிள் பண்ணலை. ஏன்னா இன்னும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த வாட்ச் ஹவர்ஸும் இன்னும் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. அதனால் இதை நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேங்க. ஸோ அடுத்தது அப்லோட் டிஃபால்ட்டுங்க. இது வந்து பேசிக்காக உங்கள்
சேனலுக்கான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன மாதிரி சேனல் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல தான் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்ப்ளோர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள் சேனல் எந்த ரிலேட்டடோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு யூடியூப் அல்காரிதத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இது ரிலேட்டடான வீடியோஸ் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்கள் வீடியோஸ் டாப்பில் வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது அட்வான்ஸ்டு செட்டிங்கு. இதுதாங்க மெயினு. நீங்கள் பார்த்தீங்களா, என்னோட கேட்டகரி வந்து நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த டைப்பான வீடியோஸ் போடுறீங்களோ அது டைப்பான வீடியோ இதுன்ட்டு உங்கள் சேனல்ன்ட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம்பிளுக்கு யாராவது எஜுகேஷன் பர்பஸ்டாக வீடியோஸ் தேடினாங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்டாக வரும். எக்ஸாம்பிள் ஸோ உங்களுது எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யாரெல்லாம் எஜுகேஷன் ரிலேட்டடாக வீடியோ தேடுறாங்களோ அவங்களுக்கு உங்கள் வீடியோ ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது மெயினாக கொடுத்துக்கோங்க, எந்த டைப் ஆஃப் எந்த கேட்டகரி வீடியோஸ் நீங்கள் போட போகிறீங்கன்ட்டு. அதே மாதிரி லாங்குவேஜ் மெயினாக எந்த ஆடியன்ஸும் உங்கள் லாங்குவேஜ் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ யாராவது தமிழில் சர்ச் பண்ணாங்கன்னா ஸோ உங்கள் வீடியோலாம் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. மீதி எல்லாம் நார்மலுங்க. ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.